கெஹல்பத்ர பத்மேவின் கூட்டாளியும் தெற்கின் பாதாள பிதாவும் சம்பத் மனம்பேரி போன்ற அரசியல் அடியாட்களுக்கு நெருங்கியவருமான பெக்கோ சமனின் மனைவியின் வழக்கு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருந்தது. இன்று அக்டோபர் 25 ஜஃபர் மற்றும் கண்ணனோடு இன்னும் ஒரு பாதாள அப்டேட் பதிவில் உங்களை சந்திக்கிறோம். இன்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்தால் நாம் பதிவிடும் போது உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். இந்த பெண்ணின் பெயர் ஷாத்திகா லக்ஷானி. கணவர் பெக்கோ சமனுடன் இந்தோனேஷியாவில் கெஹல்பத்ர பத்மே, பாரந்துர நிலாங்க, கமாண்டோ சலிந்த, தம்பிலி லஹிரு போன்றோருடன் கைது செய்யப்பட்டவர். ஷாத்திகா லக்ஷானி பிணையில் விடுவிக்குமாறு அவருடைய சட்டத்தரணி லக்மால் ரத்நாயக்க வேண்டி நின்றார். லக்ஷானி மணி லாண்டரிங் எனப்படும் பணச்செலவை குற்றத்திலேயே சம்பந்தப்பட்டிருப்பதால் பிணை வழங்கும் அளவுக்கு எந்தவித பாரதூரமும் இங்கே இல்லை என்பதை அவருடைய வாதம் சுட்டிக்காட்டியிருந்தது. பெக்கோ சமன் போதை வர்த்தகம் மூலம் ஈட்டிய 2 அதிசொகுசு பேருந்துகள் அரசுடைமையாக்கப்பட்டிருந்த நிலையில் கோடிக்கணக்கான பணம் ஷாத்திகா லக்ஷானியினுடைய தந்தை மற்றும் சகோதரிகளினுடைய அக்கவுண்ட்களில் இருந்து பரிவர்த்தனை நடந்திருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த பிணை கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் சிஐடி பாதாள தாதாக்களினுடைய ஆயுத வலையமைப்புகளையும் போதை கடத்தல்களையும் நொறுக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பிசிஐடி எனப்படும் அண்மையில் செயல்பட தொடங்கி இருக்கக்கூடிய புதிய போலீஸ் பிரிவானது சட்டவிரோதமான முறையில் வாங்கி குவிக்கப்பட்ட குற்ற நிழல் படிந்த சொத்துக்களை அதிரடியாக முடக்க தொடங்கி இருக்கிறது. செங்கல் உடைக்கும் வேலை செய்து வந்த ஷாத்திகா லக்ஷானியினுடைய தந்தையின் அக்கவுண்டில் இருந்த கோடிக்கணக்கான ரூபாய் பணமும் லக்ஷானியினுடைய சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் பெயரில் 36 அக்கவுண்டுகளில் இருந்த 147 மில்லியன் ரூபாய் பணமும் இந்த வழியில் ஈட்டப்பட்டன என்பதற்கான விசாரணைகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்றன. ஆளாளுக்கு தனித்தனியாக விசாரணை நடத்தப்படுவதால் பாபராசம் படம் மாதிரி ஒரு அறையில் கூடி இதைத்தான் சொல்ல வேண்டும் என்று முன்முடிவுடன் பதில் சொல்ல முடியாமல் திணறி போயிருக்கிறார்கள் அனைவரும். பெக்கோ சமன் ஒன்றை சொல்லுகிறார், அவருடைய மனைவி லக்ஷானி இன்னும் ஒன்றை சொல்லுகிறார். லக்ஷானியினுடைய தந்தையும் சகோதரிகளும் சம்பந்தமே இல்லாமல் வேறு ஒன்றை சொல்லி உளறி கொட்டுகிறார்கள். இப்படி குடும்பம் ஒரு கதம்பமாய் ஆளாளுக்கு சம்பந்தம் இல்லாமல் வாக்குமூலம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் லக்ஷானி தொடர்பான மற்றொரு விடயமும் அம்பலமாகி இருக்கிறது. அதாவது அவர் தன்னுடைய மூத்த பிள்ளையின் பெயரில் போலி பிறப்பு சான்றிதழ் செய்து பாஸ்போர்ட் எடுத்து நாட்டிலிருந்து தப்பியோடி இருக்கிறார். இப்படி லக்ஷானி தொடர்பாய் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகளின் பின்புலத்தையும் அவரது குற்றவியல் சரித்திரத்தையும் ஒப்புவித்தார் சிஐடி சார்பாக வாதாடிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹார்ஷி ஹேராத். கடம் நீதிபதி அவர்களே, இந்த பெண்ணின் கைது என்பது சாமானிய ஒன்று அல்ல. இவர் சர்வதேச போலீசாரால் சிவப்பு வாரண்ட் விதிக்கப்பட்ட பெயர் போன கிரிமினல்களுடன் இருந்த போதுதான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரும் இவரது குடும்பமும் ஒன்றுக்கொன்று முரணான வாக்குமூலங்களை கொடுத்து கொண்டிருப்பதால் சிஐடி விசாரணைகளை மேலும் தொடர வேண்டியிருக்கிறது. இவருக்கு பிணை கொடுத்தால் மீண்டும் இவரை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துவது கூட சிக்கலாகும் என்று கடும் ஆட்சேபனை தெரிவித்து நின்றார் சுஹர்ஷி ஹேராத். சுஹர்ஷி ஹேராத்தின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி லக்ஷானியை 31 வரை விளக்கமறியலில் வைக்க ஆணையிட்டார். லக்ஷானி போன்றோர் சார்பாக வாதாடும் சட்டத்தரணிகள் பற்றி எமக்கு அபிப்பிராயம் தெரிவிக்க முடியாது. இங்கே சிக்கல் என்னவென்றால், லக்ஷானியோடு கைதான அவர் கணவர் பெக்கோ சமன் போன்றோர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள். லக்ஷானிக்கு எதிராக அப்படி ஒரு விசேட ஆணை பெறப்பட்டிருக்கவில்லை. இதனால்தான் அவருக்கு பிணை கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. லக்ஷானி போன்றோரின் சொத்துக்களின் பின்புலம் தெளிவாக கண்டறியப்பட வேண்டும். இத்தனை கஷ்டப்பட்டு பிடித்து இலங்கைக்கு கொண்டு வந்த பின்னர் இவர்களை கோட்டை விடுவது என்பது அபத்தம். இதேவேளை கெஹல்பத்ர பத்மேவின் 5 கோடி பெறுமதியான கட்டிடம் ஒன்றும் 29 பேர்ச் காணி ஒன்றும் அரசுடைமையாக்கப்பட்டிருக்க நிழல் உலக தாதாக்கள் 30 பேரின் குற்றங்கள் மூலம் சம்பாதித்த பல 100 கோடி பெறுமதியான சொத்துக்கள் பற்றிய விசாரணைகளும் இப்போது தொடங்கி இருக்கின்றன. கெஹல்பத்ர குழு என்றும் கஞ்சிப்பான இம்ரான் குழு என்றும் ஹரக்கட்டா குழு என்றும் ஏகப்பட்ட குழுக்கள் பல்கி பெருகி போயிருக்கின்றன. யார் யாரோடு இருக்கிறார்கள் என்பதை அரசர் கால வரலாறு படம் மாதிரி படிக்க வேண்டி இருக்கிறது. ஒன்றை முழுசாய் புரிந்து கொள்ளும் போது தெஹிபாலாகே என்றும் பஸ்லலித் என்றும் ரொட்டும்பா என்றும் நிதிகம ருவான் என்றும் மற்றொரு கோஷ்டி மழைக்கால ஈசல் மாதிரி வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதத்தை செய்துவிட்டு போய்விடுகிறது. நாம் இங்கே குற்ற வரைபடத்தை வெவ்வேறு விதமாய் கீறிக் கொண்டிருக்கிறோம்.
இது சும்மா வில்லன் ஒழிக்கப்பட்டான், கதாநாயகனும் கதாநாயகியும் நிம்மதியாய் வாழ்ந்தார்கள் என்று முடியும் 80ஆம் ஆண்டுகால இந்தியா சினிமா கதைகள் அல்ல. இது ஒரு பிரமிட் மாதிரி அடுக்கு. இந்த குற்ற நெட்வொர்க்குடன் சம்பந்தப்பட்ட ஒரு படகோட்டி கைதானால் அவருக்கு பின்னால் ஒரு லோக்கல் தாதா இருப்பார். இந்த தாதா மட்டத்தில் இன்னும் சில ரவுடிகள் இருப்பார். இவர்களை எல்லாம் இணைக்கும் இணைப்பு செயலாளர் மாதிரி மற்றொருவர் இருப்பார். இவர்களுக்கெல்லாம் மேலாக வெளிநாட்டில் இருந்து கொண்டு கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெரும் தாதா இருப்பார். செவ்வந்தி தன் வீர தீர வரலாற்றை சொல்லி முடித்த நிலையில் துக்க சரித்திரத்தை ஒப்புவித்துக் கொண்டிருக்கிறார். பிரியங்கா எனப்படும் 400 குதிரை வலு திறன் கொண்ட ஒரு படகில் அவர் 3 பேருடன் பயணம் செய்ததாகவும், நடுக்கடலில் கப்பல் தத்தளித்ததாகவும், இந்தியா போய் சேர 3 நாட்கள் எடுத்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். யாழ் அராலியில் செவ்வந்தி சென்ற படகை கைப்பற்றி இருக்கிறது சிஐடி. ஆரம்பத்தில் செவ்வந்தியை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு போய் சேர்த்து அங்கிருந்து நேபாளத்துக்கு ரயிலில் கூட்டிச் சென்றது கெனடி செபஸ்டியன் பிள்ளை எனப்படும் ஜே.கே. பாய் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது செவ்வந்தியை கரை சேர்த்தது சிலோன் பாய் எனப்படும் முகமது ரிஸ்வியின் வழிகாட்டலில் அந்தோணி பிள்ளை ஆனந்தன் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஜே.கே. பாயின் வகைப்பாகம் தான் என்ன? இதற்கு பதில்தான் நாம் சொன்ன பிரமிட் அடுக்கு உதாரணம். சிஐடி வாகனத்தில் யாழ்ப்பாண கிளிநொச்சி விஜயங்களின் போதே செவ்வந்தி அந்தோணி பிள்ளை ஆனந்தன் உட்பட சிலரை கை காட்டி விட்டார். அப்போதுதான் கிளிநொச்சி உதயபுரம் பகுதியில் இருந்த வீட்டில் அந்தோணி பிள்ளை 2 பிஸ்டல்கள் மற்றும் குண்டுகளுடன் கைதாகிறார். அந்தோணி பிள்ளை ஆனந்தனின் படகில்தான் செவ்வந்தி இந்தியாவுக்கு சென்றார். இந்த சரித்திர முக்கியத்துவம் மிகு நாடுகான் பயணத்துக்கு 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலோன் பாய் முகமது ரிஸ்வி வெளிநாடொன்றில் மறைந்திருக்கும் மற்றொரு குற்றவாளி. அவர்தான் அந்தோணி பிள்ளை ஆனந்தனுக்கு இமீடியட் சூப்பர்வைசர் போல இருப்பவர். அவரது வழிகாட்டலின் படிதான் துணைக்கு 3 பேரை சேர்த்துக் கொண்டு செவ்வந்தி வஸ்கோட்டகாமா போல நாடுகான் பயணம் மேற்கொண்டார். சிலோன் பாய் ரிஸ்விக்கு மேலே இருக்கும் பெரிய கைதான் ஜே.கே. பாய். இந்த சங்கிலி நெட்வொர்க் இப்படித்தான் இருக்கிறது. லோக்கல் அந்தோணி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்துவிட்டு போய்விட்டார். மிச்சத்தை பாய்கள் பார்த்து கொண்டார்கள். பாருங்க, இஷாரா செவ்வந்தி எனப்படும் பௌத்த மத பெண் கிறிஸ்தவரான அந்தோணி பிள்ளை ஆனந்தன் படகில் ஏற முகமது ரிஸ்வி எனப்படும் சிலோன் பாயின் ஆலோசனை தேவைப்படுகிறது. இந்த ஆபரேஷனை வெற்றிகரமாய் நடத்தி முடிக்க மூளையாயிருக்கிறார் கெனடி செபஸ்டியன் பிள்ளை. அவர் எந்த மதம் என்று தெரியவில்லை. இந்துவாயிருந்தால் 4 மதங்கள் சம்பந்தப்பட்ட விவகாரம் இது. மதம் கடந்த மானுடம் என்றால் சந்தோஷப்படலாம். ஆனால் இது மதம் கடந்த மாஃபியா அல்லவா? இந்தியாவிலும் இதே மாதிரி ஒரு வலையமைப்பு நிச்சயம் இருக்கும். இல்லாவிட்டால் செவ்வந்தி ஆதார் கார்டு எல்லாம் எடுத்து பெங்களூரில் வாழ்வதாய் ஐடி கார்டு செய்ய முடியவே முடியாது. இந்தியாவில் இருந்து நேபாள எல்லையை கடக்க செவ்வந்தியினுடைய போலி இந்திய குடியுரிமை லட்சணை பதித்த ஆதார் கார்டு அமோகமாய் உதவி இருக்கிறது. இந்த தடையுமின்றி அவருக்கு நேபாளத்துக்குள் போக முடிந்திருக்கிறது. இதற்கும் நிச்சயம் 4-5 பேர் உதவி இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், செவ்வந்தி கைதான போது நேபாள போலீசாரிடம் எந்த தயக்கமும் இல்லாமல் தான் பெங்களூர் வாசி என்று சொன்னார். நேபாளத்தில் பக்தபூரில் ஒரு அபார்ட்மெண்ட் ஒன்றில் மறைந்திருப்பதும் இலகுவான விடயம் அல்ல. இதற்கு நேபாள அந்தோணிகளதும் நேபாள மத்துகம ஷான்களதும் உதவி நிச்சயமாக தேவைப்பட்டிருக்கும். பாருங்கள், ஒரு ரிலே ரேஸில் ஓடுவது போல செவ்வந்திக்கு ஒவ்வொரு தரிப்பிடத்திலும் யாரோ ஒருவருடன் ஓட வேண்டி ஏற்பட்டிருக்கிறது. புதுக்கடை நீதிமன்றத்திலிருந்து நுகேகொடைக்கு, நுகேகொடையிலிருந்து வெளிப்பண்ணைக்கு, வெளிப்பண்ணையிலிருந்து தொடாங்குடைக்கு, தொடாங்குடையிலிருந்து இன்றைய போதை ராஜதானியான மித்தனியவுக்கு, மித்தனியவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு, யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு, இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு என்று இந்த பயண சரித்திரத்தில் அவருக்கு உதவி செய்யும் வாய்ப்பும் வசதியும் கொடுக்கும் கிரிமினல்களையும் அவர்களின் சகாக்களையும் பாருங்கள். நாம் முன்னரே சொன்னது போல இது ஒரு பிரமிட், இது ஒரு சங்கிலி என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். இதேவேளை அந்தோணி பிள்ளை ஆனந்தன் 20க்கும் மேற்பட்ட குற்ற பின்புலம் உள்ள நபர்களையும் பயங்கர குற்றவாளிகளையும் நாட்டை விட்டு வெளியேற்றி இருக்கலாம் என்றும், சில வருடங்களுக்கு முன்பு இலங்கையை உலுக்கிய பயங்கரங்களுடன் சம்பந்தப்பட்ட பலரும் இப்படி வெளியேற்றப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்கிறது நெத் எஃப்எம் செய்திகள். இஷாரா செவ்வந்தியுடன் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்ட நுகேகொட மபி, கம்பஹா பாபா எல்லாம் இதே ரூட் வழியே பயணமான ஆத்மாக்கள் என்று நிரூபணமாகி நிற்கிறது. ஜே.கே. பாய்க்கு மேலே யாராவது இருக்கிறார்களா என்பதை விசாரணைகள் தான் சொல்ல வேண்டும். எது எப்படியோ ஜே.கே. பாய் ஒரு சர்வதேச மனித கடத்தல் மாஸ் என்பதற்கு இந்த ஒரே ஒரு விவகாரம் நம் கண்முன்னே நல்ல உதாரணம். கேள்வி என்னவென்றால், இது மாதிரி இன்னும் எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கும்?
அவையெல்லாம் நடந்தபோது இந்த நாட்டில் ஆட்சியாளர்கள் எந்த பற்பசையில் பல்லு விளக்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதுதான். இதேவேளை கெஹல்பத்ர பத்மேவை டிசம்பர் 2ஆம் தேதி வரை எந்த காரணம் கொண்டும் விசாரணைகளுக்காக வெளியே கூட்டிச் செல்ல வேண்டாம் என்றும் சிஐடி அலுவலகத்திலேயே அடைத்து வைத்திருக்குமாறும் இன்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தன்னுடைய மகனுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக பத்மேவின் தாய் நீதிமன்றத்தில் முன்வைத்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. சாட்சிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். பத்மே போன்றவர்கள் உள்ளே இருக்கும் வரை பலரது தூக்கம் கெட்டுக்கொண்டே இருக்கும். இதனால் விபரீதமாய் யாராவது ஏதாவது செய்ய முயலலாம். நீதிமன்ற தீர்ப்பு சரியானது ஒன்று. மேலும் என்கவுண்டர் என்ற பெயரில் குற்றவாளிகளை போட்டு தள்ளும் போது கைத்தட்டி ஆரவாரம் செய்த தலைமுறை இப்போது இங்கே இல்லை. எந்த ஒரு குற்றவாளியும் இறந்து போனாலும் குற்றங்கள் குறைய போவதில்லை. ஒரு கிரிமினல் இறந்தால் அவன் கை காட்ட இருந்த அரசியல் மற்றும் அதிகார வர்க்கம் தப்பித்து நிம்மதி பெருமூச்சு விடும். ஆகவே பத்மேவின் உயிரை பாதுகாப்பது அதி முக்கியமான ஒன்று. இதேவேளை பத்மேவுடன் தொடர்பில் இருந்த சிங்கள நடிகர்கள், நடிகைகள், பாடகர்கள், பாடகிகள், மாடல் அழகிகள் என்று ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே சிக்கியிருக்கிறது. பத்மே வசம் இருந்து கைப்பற்றப்பட்ட போன்கள் எல்லாம் பேச ஆரம்பித்திருக்கின்றனர். பிரபல மாடல் அழகி பியூமி ஹன்சமாலியுடன் பத்மேவுக்கு என்ன உறவு என்று விசாரணை நடந்தது. தான் 4 வருடங்களுக்கு முன்பு பத்மேயை துபாயில் வைத்து புதுவருட உற்சவம் ஒன்றில் சந்தித்ததாகவும், பத்மே, அவரது மனைவி, பிள்ளைகள் இருவரும் தன்னை சந்தித்ததாகவும், தன்னை போலவே பத்மே வெள்ளையாக விரும்பியதாகவும், இதற்கு பியூமி ஸ்கின் கிரீம் எனப்படும் தன்னுடைய சொந்த தயாரிப்பை பரிந்துரை செய்ததாகவும், பத்மே இப்போது அழகாக இருப்பதற்கு தன்னுடைய கிரீம் தான் காரணம் என்று பேஸ்புக்கில் பதிவிட்டிருக்கிறார் பியூமி. இப்படி எல்லாம் சொன்ன பியூமி திடீரென்று சிஐடி ஆபீஸுக்கு வந்து யாருக்கு எதிராகவோ முறைப்பாடு ஒன்றையும் செய்துவிட்டு போயிருக்கிறார். ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் முறையாக பதிலளிக்கவில்லை. ඉතින් මේ ආයේ මං වෙන මං කම්ප්ලේන්ට් එකක් දාන්න තමයි අද ආවේ. පැය ගාණක් ලිව්වා අයියේ ඉතින්. නෑ කම්ප්ලේන්ට් එක. කාට විරුද්ධද? ඉදිරියේදී බලමුනේ. ඒ කියන්නේ ඔබතුමීගේ ශේෂ්ත්‍රය ආයතපද නැත්තම් වෙන නෑ එහෙම මොකක් නෙමෙයි ඉදිරියේදී කියන්න. பியூமி மட்டுமல்ல, பத்மேயுடன் தொடர்பு வைத்திருந்த பல நடிகர், நடிகைகள், பாடகர்கள், பாடகிகள், மாடல் அழகிகள் விசாரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தன்னிடம் பொருளாதார உதவி கேட்ட நடிகர், நடிகைகளுக்கெல்லாம் தான் தாராளமாய் உதவி செய்திருப்பதாக போலீஸ் விசாரணைகளில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் பத்மே. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் விளங்குகிறது. ஒரு பிரம்மாண்டமான ஆலமரத்தின் வேர்கள் எந்த அளவு நீளத்துக்கு மண்ணுக்குள் ஊடுருவி இருக்குமோ அதைவிட நீளமாய் இந்த போதை பாதாள வலையமைப்புகள் சமூகத்தின் பல தரப்புகளுடன் நட்பை பேணி ஆழ ஊடுருவி இருக்கின்றன. ஜனாதிபதி திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார், அரசியல் அல்லது பொருளாதார விடயங்கள் தொடர்பில் போதிய அளவு விவாதம் செய்யலாம், ஆனால் போதைப் பொருள் தொடர்பான விவாதங்களுக்கு இனிமேலும் இடமில்லை. ஒழித்து கட்டுவதுதான் ஒரே தீர்வு. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இது 77 ஆண்டுகளாக இந்த நாட்டை அரித்து தின்ற ஒரு புற்றுநோய்க்கு எதிரான ஒரு யுத்த பிரகடனம். இனி சமாதான பேச்சுக்கு இடமில்லை. பியூமி ஹன்சமாலியின் அழகு குறிப்புகளோ எதிர்கட்சிகளினுடைய முதலை கண்ணீரோ இந்த குற்றவாளிகளை காப்பாற்றாது. ஜே.கே. பாயின் சர்வதேச வலையாக இருந்தாலும் சரி, பத்மேயின் பணபலமாக இருந்தாலும் சரி, இனி அவை அனைத்தும் இந்த ஒற்றை வரியின் முன் மண்டியிடத்தான் வேண்டும். இந்த போராட்டத்தின் முடிவு ஒரு புதிய தூய்மையான தேசத்தின் விடியலாக இருக்கட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.